சங்கீதம் 9. கர்த்தாவே, என் முள்ளிருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன். உன்னதமானவரே, உம் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உம் சமூகத்தில் அவர் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்து மேல் வீட்டிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்கள் கூட ஒளிந்து போயிட்டு. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நாய்த்திருப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நாய்ந்திருத்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியெல்லாம் சியோன் குமாரத்தின் வாசலில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தங்கள் வெட்டின குழிலே தாங்களே விழுந்தார்கள். அவர் மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கையின் செய்யினால் சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியிலும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளிவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தள்ளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நாய்ந்திருக்கப்பட கடவார்கள். ஜாதியை தங்கள் மனுஷன் என்று அறியும்படிக்கு அவளுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே.